இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் பீஸ்க்கும் கேன்வாஸ் கண்டிப்பாக கட் பண்ணணும். ஓகேங்களா? பேக் பீஸோட நெக் வித்து வந்து 2.5 ப்ளஸ் 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும், 2.25. கேன்வாஸோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பேக் நெக் நான் 6 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸோட நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸை வந்து நான் பேக் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெடி. இப்போது மேலேருந்து எப்போதும் போல் 3/4 இன்ச்சு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன விடுறோம் கேன்வாஸ்க்கு அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 1 இன்ச்சு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ரொம்ப பெருசாலாம் 2 இன்ச்சுக்கெலாம் வைக்கக்கூடாது. இந்த வித்தவுட் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் 3/4 இன்ச்சுலேருந்தே வைக்கலாம். இப்போ ரெடிமேடு பிராண்டட் குர்த்திஸ்லாம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு தான் வைப்பாங்க. ஓகேங்களா? நம்ம 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வைக்கிறோம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எப்போதும் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்குக்கிட்ட அந்த 3/4 இன்ச்சு விட்டு பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸையும் கழுத்தோட லைனையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? கேன்வாஸில் கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். கேன்வாஸில் கட் பண்ணுறதுக்குன்னு தனி சிசர் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்மளோட பேட்டர்ன் ரெடி. இப்போ வந்து நான் லைனிங்கில் அயன் பண்ணிவிட்டு வைங்க. ஓகே. இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம அயன் பண்ணும்போது கிளாத் சுருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அயன் பண்ணும்போது கிளாத் ஏதாவது சுருங்கிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேன்வாஸ் வைக்கும்போது அதுலேயும் சுருக்கம் தெரியும். அதுக்காக தான். இப்போ இதை வந்து நான் அயன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓவர் ஹீட்டாக வச்சிங்கன்னா கேன்வாஸ் சுருங்கிடும். ஓகேங்களா? கேன்வாஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கெட்டியான கேன்வாஸாக வாங்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் வாங்கியிருக்கிறது வந்து செகண்ட் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் லைட்டாக வச்சாவே ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஓகே. இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் அயன் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக மடித்து எட்ஜஸ்லாம் தைக்கிறனாலும் தைச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து எப்பயுமே எம்மிங் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? இது ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு குர்த்தியில் வச்சு எம்மிங் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் இது ஓரம் இருந்தாலுமே நம்ம அடிக்கணும். ஓகேங்களா? அடிச்சுட்டு தான் நம்ம எம்மிங் ஒர்க் பண்ணணும். ஓகே. ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எட்ஜஸில் தான் தையல் பண்ணணும். நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அப் அண்ட் டவுனாக கோணையாக ரவுண்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே. அவ்வளோதான் நம்மளோட பேட்டர்ன் ரெடி.